என்னை ஜாயிட் அமிடி வீழ்த்தினாரா? நானாக பதவி விலகினேன். துன் மகாதீர் விளக்கம். அனைத்துலக கல்வி சுற்றுலா ஜோஹர் ரீனி தமிழ் பள்ளியில் ஜப்பானின் புங்கியோ பல்கலைக்கழக பயிற்சியாளர்கள். கழிப்பறையில் 2 பெண்கள் கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவம். சந்தேக நபர் காஜாங்கில் பிடிபட்டார். கடல் நீர்மட்ட உயர்வு தப்புமா சென்னை? அதிர வைக்கும் தகவல். செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்புக்கு அடியில் நிலத்தடி நீர்த்தேக்கம் கண்டுபிடிப்பு. உயிர்கள் வாழ்வதற்கான நம்பிக்கையா? 2020 தாம் பதவி வீழ்த்தப்பட்டதற்கு டத்துஸ்ரீ அஹமட் ஜாயிட் அமிடியோ அம்னோவோ காரணம் அல்ல என முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது கூறியுள்ளார். மாறாக அப்போதைய தனது கட்சியான பெர்சத்துவின் பிடிவாதமே பிரதமர் பதவியிலிருந்து தாம் விலக காரணம் என அவர் சொன்னார். ஜாயிட் அமிடி எல்லாம் என்னை வீழ்த்த முடியாது, தேர்தலில் தோற்ற அம்னோவால் எப்படி என்னை வீழ்த்த முடியும் என மகாதீர் எதிர்கேள்வி கேட்டார். கட்சியில் நம்பிக்கையை இழந்த ஒரு தலைவர் பெரும் மனதுடன் விலகிக் கொள்ள வேண்டும். அதைத்தான் நானும் செய்தேன். என்னை யாரும் வெளியேற்றவில்லை என்றார் அவர். எனது ஆலோசனையை பெர்சத்து கட்சி நிராகரித்ததால் நான் பதவி துறந்தேன் என மகாதீர் கூறினார். 2020 பிரதமர் பதவியிலிருந்து மகாதீர் விலகியதன் பின்னணியில் மூளையாக இருந்து செயல்பட்டதே தாம் தான் என ஜாயிட் அமிடி சனிக்கிழமை கூறியிருந்தார். அம்னோ கட்சி பதிவை ரத்து செய்ய அப்போது மகாதீர் திட்டமிட்டதாகவும் அதனை தடுத்து நிறுத்த வேறு வழியின்றியே மகாதீரின் அரசாங்கத்தை கவிழ்த்ததாகவும் அவர் ஒப்புக்கொண்டிருந்தார். அனைத்துலக கல்வி முறையின் புரிதலை மேம்படுத்தும் நோக்கில் ஜோஹர் ரீனி தமிழ் பள்ளியில் ஜப்பான் புங்கியோ பல்கலைக்கழக பயிற்சியாளர்களுக்கு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மலேசியாவின் கல்வி முறைகளையும் இந்திய பாரம்பரியத்தையும் ஆய்வு செய்யும் நோக்கில் வருகையளித்த அப்பயிற்சியாளர்களுக்கு வழிகாட்ட ஜோஹர் மாநில கல்வி இலாக்கா இப்பள்ளியை தெரிவு செய்திருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் ஜப்பானைச் சேர்ந்த 5 பயிற்சியாளர்களுக்கு பள்ளியின் சிறப்புகள் மற்றும் மலேசிய கல்வி முறையும் தேசிய மொழியும் ஆங்கில மொழியும் கற்பிக்கும் நுணுக்கங்களை பற்றியும் விளக்கம் வழங்கப்பட்டது. அதேவேளையில் ஜப்பானைச் சேர்ந்த பயிற்சியாளர்களும் அவர்களின் கல்வி முறையை விளக்கி மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் நடவடிக்கை ஒன்றினையும் மேற்கொண்டனர். கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழர்களின் பண்பாட்டை அறிமுகம் செய்ய கண்காட்சி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இக்கண்காட்சியில் இந்திய பாரம்பரிய உடைகள், இசைக்கருவிகள், உணவு வகைகள், கலாச்சார நிகழ்ச்சிகள் ஆகியவை மாணவர்களின் வழி இடம்பெற்றன. இப்பயிற்சி ஆசிரியர்களின் வருகை இருவழி கற்றல் கற்பித்தல் தொடர்பினை மேம்படுத்தியதோடு தமிழ் பண்பாட்டினை அறிந்து கொள்ளும் பாலமாக அமைந்ததாகவும் பள்ளியின் தலைமை ஆசிரியை தமிழ்ச்செல்வி தெரிவித்தார். இதனிடையே ஜோஹர் மாநில தமிழ் பள்ளிகளின் கல்வி அதிகாரி ரவிச்சந்திரன், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சுரேஷ் மற்றும் அதன் துணைத் தலைவர் பிரகாஷ் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த ஜப்பான் ஆசிரியர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்தனர். கடந்த நவம்பர் 2022 மற்றும் ஜனவரி 2023 ஆண்டில் 33,870 ரிங்கேட் 10 சென்ட் லஞ்சம் பெற்றதாக 4 குற்றச்சாட்டுகள் இன்று செக்ஷன் நீதிமன்றத்தில் ஆசிரியர் ஒருவர் மீது கொண்டு வரப்பட்டது. குற்றப்பத்திரிகையின்படி அப்துல் அசீஸ் ஹுசேன் எனும் அந்த 54 வயது ஆசிரியர் பத்து பஹாட்டில் உள்ள ஒரு பள்ளியில் பணிபுரிபவராவார். இந்நிலையில் ஒரு நிறுவனத்தின் உரிமையாளர் உட்பட 2 வெவ்வேறு நபர்களிடமிருந்து 33,870 ரிங்கேட் 10 சென்ட் லஞ்சம் தொகையை பெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. மலேசிய ஊழல் எதிர்ப்பு ஆணைய சட்டத்தின் கீழ் அந்த ஆசிரியருக்கு 1 லட்சம் ரிங்கேட் அபராதம் அல்லது 10 வருடங்களுக்கு மிகாமல் சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்பட வேண்டும். எனினும் குற்றம் சாட்டப்பட்ட அந்த ஆசிரியர் தன் மீதான குற்றச்சாட்டுகளை நீதிபதி டத்தோ அஹமட் கமால் அரிஃபின் இஸ்மாயில் முன்னிலையில் மறுத்தார். இதனிடையே குற்றம் சாட்டப்பட்டவர் தனது 8 குழந்தைகளையும் பெற்றோர்களையும் ஆதரிக்க வேண்டும் என்பதால் 20,000 ரிங்கேட் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இவ்வழக்கின் மறு செவி மடுப்பு செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஸ்லாங்கூர் கிளானா ஜயாவில் சமய பள்ளி ஒன்றின் சூறாவ் அருகில் கழிப்பறையில் 2 பெண்களை கத்தியால் தாக்கிவிட்டு தலைமறைவாகிய ஆசாமியை இன்று காவல்துறை கைது செய்தது. காஜாங்கில் நண்பரின் வீட்டில் மறைந்திருந்த அந்த 46 வயது ஆடவரை காவல்துறை மடக்கி பிடித்ததாக பெட்டாலிங் ஜயா மாவட்ட காவல்துறை தலைவரும் உதவி ஆணையருமான ஷாருல் நிசாம் ஜாஃபார் தெரிவித்தார். இதனிடையே அந்த ஆடவரை தடுப்பு காவலில் வைக்கும் நடவடிக்கை பெட்டாலிங் ஜயா நீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி நிகழ்ந்த அந்த கத்தி குத்து சம்பவத்தில் 52 வயது பெண் தலைமை ஆசிரியரும் 26 வயது விற்பனை பணிப்பெண்ணும் காயமுற்றனர்.
செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 12 மைல்களுக்கு அடியில் ஆழமான நிலத்தடி நீர்த்தேக்கம் இருப்பதை அறிவியலாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். ஆழமான நுண்துளை பாறைகள் நீரினால் நிரப்பப்பட்டுள்ளன. அதனை வைத்து பார்க்கும்போது கிரகத்தின் மேற்பரப்பில் கடல்களை நிரப்பும் அளவுக்கு போதுமான தண்ணீர் அங்கிருக்கலாம் என அறிவியலாளர்கள் குழு மதிப்பிட்டுள்ளது. செவ்வாய் கிரகத்தில் உயிர்கள் வாழ்வதற்கான எந்த ஆதாரத்தையும் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் இப்போது குறைந்தபட்சம் உயிர்களை நிலைநிறுத்தக்கூடிய ஓர் இடத்தையாவது அடையாளம் கண்டிருப்பது பெரும் முன்னேற்றமே என அறிவியலாளர்கள் கூறினர். 2018 முதல் 2022 வரை செவ்வாய் கிரகத்தின் உட்புறத்தை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட இன்சைட் லேண்டரிலிருந்து வந்த தரவுகள் அறிவியலாளர்களின் கூற்றுக்கு ஆதாரமாக திகழ்கின்றன. இப்புதிய கண்டுபிடிப்பானது செவ்வாய் கிரகத்தில் வாழ்க்கையை தேடுவதற்கான மற்றொரு நம்பிக்கையை புதுப்பித்துள்ளது. துல்லியமாக தண்ணீர் எங்கே உள்ளது, எவ்வளவு உள்ளது என்பது போன்ற ஆராய்ச்சிகள் இனி வேகமெடுக்கும் என நம்பப்படுகிறது. தமிழக கரையோர பகுதிகளில் சுமார் 422 கிலோமீட்டர் தூரம் வரை மண்ணரிப்பு ஏற்பட்டு வருவது கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி மண்ணரிப்பு, பூமி வெப்பமடைதல், பருவநிலை மாற்றம் ஆகியவற்றால் கடல் நீர் மட்டமும் உயர்ந்து வருகிறது. இதனால் சென்னை, திருவாரூர், நாகப்பட்டினம், செங்கல்பட்டு கடல் பகுதிகளில் 2050ஆம் ஆண்டுக்குள் கடல் நீர் மட்டம் சுமார் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு உயரலாம் என தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம் கூறியுள்ளது. அதிலும் சென்னையில் மட்டும் 2100ஆம் ஆண்டு வாக்கில் கடும் பாதிப்புகள் ஏற்படலாம் என ஐயுறப்படுகிறது. 100 ஆண்டு கால தொழில் புரட்சியின் விளைவாக நிகழ்ந்த பருவநிலை மாற்றத்தின் விளைவை 2050 தொடங்கி சென்னை எதிர்கொள்ள வேண்டி வரும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் ஒரு கட்டத்தில் சென்னை இருக்குமிடம் தெரியாமல் போவதை தடுக்க முடியாது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் இது தமிழகத்தை மட்டும் உட்படுத்தியதல்ல, மாறாக உலகளாய பிரச்சனை. உலகளவில் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள சீரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டுமென ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இயற்கையை எதிர்த்து மனிதனால் நீண்ட நாள் போராட முடியாது என அவர்கள் எச்சரிக்கின்றனர். தமிழகத்தின் தேனியில் மேற்கூரை பழுதான அரசு பேருந்து கடும் மழையின் போது மழைநீர் கொட்டியபடி பயணித்த வீடியோ வைரலாகியுள்ளது. பேருந்தின் இருக்கைகள் முழுவதும் மழைநீர் வடிந்ததால் பயணிகள் நின்று கொண்டே மழையில் நனைந்தபடி பயணம் செய்தனர். பெண்கள், வயதானவர்களும் அவர்களில் அடங்குவர். பேருந்து ஓட்டுநரும் மழையில் நனைந்தவாறே ஓட்டிச் சென்றார். வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் பாதிக்கப்பட்ட பயணிகள் குறித்து பரிதாபம் தெரிவித்தனர். பழுதான அரசு பேருந்துகளின் மேற்கூரைகளை போக்குவரத்து கழகம் விரைந்து சரி செய்ய வேண்டும். மழைக்காலங்களில் பொதுமக்கள் இப்படி கஷ்டப்படுவதை இனியும் அனுமதிக்க கூடாது என குரல் எழுப்பினர்.